Hi all, welcome to Market Profile Learning. ஸோ நாளையோட இண்டெக்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாங்க. திஸ் இஸ் ஃபார் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன மாதிரியான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான க்ளூஸ் வந்து எந்தெந்த ஸ்டாக்ஸில் இருக்குது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸை பொறுத்தவரையும் இன்றைக்கி ரிசல்ட்ஸு ஸோ ரிலையன்ஸ் ஆக்சிஸ் பேங்க் இன்னியோட ரிசல்ட்ஸ் வந்து இன்ஃபி ரிலையன்ஸ் அண்ட் ஆக்சிஸ் பேங்க். ஸோ அவுட் ஆஃப் விச் ரிலையன்ஸை பொறுத்தவரையும் க்ளோஸ் ஆன் எக்ஸ்ட்ரீம் கொடுத்து நல்ல ஒரு ஸ்பைக் ஜென்ரேட் பண்ணி க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு வாலட்டாலிட்டி லாஸ்ட் ஃபியூ ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆல்மோஸ்ட் வந்து டாப் க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. இது வரும் முன்னாடி எந்த அளவுக்கு ரெசிஸ்டன்ஸாக இருந்த ஒரு ஜோன் பார்த்தீங்கன்னா 1260 மேலே வந்து அவங்க போகவே இல்லை பிகாஸ் ஆஃப் திஸ் பிஓசி. இன்றைக்கி வந்து பிகாஸ் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து நல்ல ஒரு டாப் க்ளோசிங் எஸ்பெஷலி வந்து லேட் ஹவர்ஸில் கொடுத்துருக்காங்க ரிலையன்ஸை பொறுத்தவரையும். அண்ட் கெட்டிங் இன்டு நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் ப்ரொஃபைலில் வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனிங் வந்து ஜான்வரி மந்த்துக்கான ட்ரைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வந்து வீக்கெண்ட் பேட்சஸ் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ் தான். ஸோ இன்ட்ராடே ஸ்கேல்பிங் அண்ட் ஸ்விங் அண்ட் லாங் டேர்ம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாமே நம்ம வந்து அந்த ப்ரொஃபைலே நம்மளுக்கு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக காட்டும். ஸோ ப்ரொஃபைலோட கன்விக்ஷனோட ப்ளஸ் ஆர்டர் ஃப்ளோ லேர்னிங்கோட will be having a lot of trade setups and trade facilitation ட்ரேடிங்கோட மெத்தட்ஸ் எல்லாமே கான்செப்ட்ஸ் வைஸாக நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைலில் என்னென்ன கான்செப்ட்டுக்கு எந்தெந்த விதமான ட்ரேட்ஸ் வந்து சூட் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஸோ வித் that note if you really interested kindly contact the வாட்ஸ்அப் நம்பர். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம மெம்பர்ஷிப்லேயும் சரி நம்ம வந்து ஆயில் இண்டியா ஸ்டாக்கோட அனாலிசிஸ் வந்து எஸ்பெஷலி வந்து எவ்ரிடே லேர்னிங் நம்ம போட்டுட்ருக்கோம். பட் 13th அனாலிசிஸ் வந்து நம்ம போட்டிருந்தோம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் செல்லிங் எக்ஸஸ். ஸோ எந்த அளவுக்கு ஒரு செல்லிங் எக்ஸஸ் மல்டி டே லெவல்ஸில் ஒர்க் ஆகுது அப்படின்றதுக்கு இந்த ஆயில் இண்டியா ஸ்டாக் வந்து ரொம்ப கிளாரிட்டி கொடுத்துருக்கோம். ஸோ அதோட ரிஃப்ளெக்ஷனாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 16ஆம் தேதியும் பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டியாவோட அனாலிசிஸ் வந்து 3 days ஃபாலோ ஆயிருக்கு. எஸ்பெஷலி கல்யாண் ஜுவல்லர்ஸும் ஃபாலோ ஆயிருக்கு. இது எல்லாமே நம்ம டீப் லேர்ன் செக்ஷன்லையும் போட்டிருக்கோம். ஸோ ஸ்லோ வே ஆஃப் லேர்னிங்காக நீங்கள் கற்றுக்கணும் மார்க்கெட் ப்ரொஃபைல் அப்படின்னாலும் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் இண்டியாவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கிளியராக வந்து அந்த ரெஸ்பெக்டட் லெவல்ஸ் வந்து ரிஜெக்ஷன் வந்து வந்துக்கிட்டே இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ மல்டிடே ரெசிஸ்டன்ஸ். இந்த செல்லிங் எக்ஸஸ் வந்து இன்ட்ராடேக்காக மட்டும் கிரியேட் பண்ணதாக இருக்காது. ஸோ மல்டிடேக்காக கிரியேட் பண்ணதுனால பர்ஃபெக்டாக வரும்போதெல்லாம் பாருங்கள் ரிஜெக்ஷன். இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே வந்திருந்தாலும் கிளியரான ரிஜெக்ஷனை ஃபேஸ் பண்ணி தான் அங்கேருந்து ஸ்மார்ட் மணி செல்லிங்காக ஜென்ரேட் ஆயிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 20 பாயிண்ட் வந்து செல்லிங் வந்து பிகினிங் ஆஃப் த மார்க்கெட்லேயே நடந்திருக்கு. ஆல்மோஸ்ட் இனிஷியல் பேலன்ஸ் பீரியட்லேயே. ஸோ 1 ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் கிட்ட நடந்திருக்கு. ஸோ தட்ஸ் ஹவ் எவ்ரிடே ப்ரொஃபைல் நம்ம வந்து லேர்னிங் கொடுத்துட்ருப்போம். நாளைக்கு பார்த்திங்கன்னா லைவ் வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸோ ஃபார் மெம்பர்ஸ் செக்ஷன் அலோன். ஸோ மெம்பர்ஸ் செக்ஷனில் வந்து இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த லைவ் அரௌண்ட் 10:30. ஸோ கெட்டிங் இன்டு டுடேஸ் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்டடான ஒரு ஜோனில் தான் மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்டடான ஜோனில் தான் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ 23,400 ஜோனுக்கு மேலே வந்து நம்மளுக்கு ரிஜெக்ஷன் ஜோன் கிளியராக 400 to 450. ஸோ மார்க்கெட்டு கிளியராக அந்த ஜோனில் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ரீவியஸான ரெசிஸ்டன்ஸ் ஜோன் கிட்ட தான் மார்க்கெட் இன்றைக்கி ரெசிஸ்ட் ஆகிட்டு ஐபியோட எக்ஸ்டென்ஷனை பிளாக் பண்ணியிருக்காங்க. ஹென்ஸ் பீபாக் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ மார்க்கெட் இந்த பீபாக்லேருந்து மேலே வராங்க. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா க்ளோசிங் வேணால் 23,400 கிட்ட நடந்திருக்கலாம். பட் பீபாக்கோட ரீஜன் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 23,400க்கு கீழே தான் நடந்திருக்கு. ஸோ இந்த லெவல்லேருந்து மேலே வராங்கன்னா கிளியரான ரெசிஸ்டன்ஸ் இன்னமும் நம்மளுக்கு கிளியர் பண்ணலை இல்லையா? ஸோ அந்த லெவல்ஸ் இருக்குது ஆக்டிவாக. இதை தாண்டின ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 23,550 to 23,600 பிகாஸ் இட்ஸ் அ பிஓசி அண்ட் அன்டெஸ்டட் பிஓசி ஃபார் அ லாங்கர் டைம். ஒரு 4 நாள் 5 நாள் முன்னாடியிலேருந்தே அந்த பிஓசி இன்னும் ரெசிஸ்டன்ஸாகவே இருக்குது. ஸோ வித் தட் நோட் இப்போ கீழே வராங்க அப்படின்னா பீபாக் கீழே வராங்கன்னா இம்பார்ட்டன்ட் திங் ஃபார் நிஃப்டி நம்ம வந்து ப்ரீவியஸ் டேவும் பார்த்துருந்தோம். 3 நாள் பிஓசி இன்னமும் வந்து ஒரே லெவலில் இருக்குது, அன்டெஸ்டடாக இருக்குது. இன்னும் மார்க்கெட் இந்த லெவலுக்கு வரல. ஸோ வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இனிஷியல் ஆர் கீ சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ 23,250 ஜோன் டு 280 ஜோன் அ கீ ஜோன் டு வாட்ச் ஃபார் நிஃப்டி. பட் இதை வந்து பிரேக் பண்ணி அவங்க வர்றதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்னியோட இன்ட்ராடே லெவல்ஸ் அதாவது லாஸ்ட் 2 டேஸோட ஹையில் தான் இன்னியோட டே சப்போர்ட் எடுத்திருக்காங்க. ஸோ 23,350 ஜோனில் இந்த ஜோனை ஃபஸ்ட்டு அவங்க பிரேக் பண்ணோம். திஸ் குட் பி த ஃபஸ்ட் லெவல் ஆஃப் சப்போர்ட் அண்ட் பிரேக்கிங் திஸ் லெவல் திஸ் 3 days ஆஃப் பிஓசி அண்ட் பீபாக் வந்து நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல பையிங் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இஃப் நாட் மார்க்கெட் வந்து இன்ட்ராடே லெவல்ஸ் 2 நாள் நம்மளுக்கு பையிங் கிடைச்ச ஒரு இடம் பார்த்தீங்கன்னா 23,150. ஸோ கீ லெவல் டு வாட்ச்
ஃபார் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸை பொறுத்தவரையுமே ரேஞ்ச் மார்க்கெட்டாக இருக்குது. பட் ஸ்டாக் ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு அந்தந்த ஸ்டாக் வைஸாக பார்த்தீங்கன்னா புல்லிஷாகவும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது, பேரிஷாகவும் சில இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ விதாட் நோட் அது எல்லாமே நம்ம டீப் லேர்ன் செக்ஷன்ஸில் வந்து கவர் பண்ணிகிட்ருப்போம் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அகெயின் இட்ஸ் அ பேலன்ஸ்டு மார்க்கெட்டாக தான் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி. ஏன்னா பீபாக் கிரியேட் ஆயிருக்கு. பட் பி ஷேப் ப்ரொஃபைலும் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பேங்க் நிஃப்டி. ஒய் பிகாஸ் பிஎஸ்யூ பேங்க்ஸ் வந்து சப்போர்ட்டிவாக இன்றைக்கி இருந்திருக்கு. ஸோ மோர் தென் 2% ஹை. ஸோ அதனால் பிஎஸ்யூ பேங்க் சப்போர்ட்டிவாக இருந்தனால பேங்க் நிஃப்டி ஸ்டேபிளாக நிற்கிறாங்க. பட் ஒன் ஆஃப் த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் தான் இன்னமும் இந்த ரெசிஸ்ட் ஆகிட்டு இருக்கு. பிகாஸ் இந்த டேவோட ரெசிஸ்டன்ஸ் எஸ்பெஷலி 10th ஆஃப் ஜானோட எக்ஸஸும் பிஓசியும் நம்ம பார்த்துருந்தோம், விச் இஸ் அட் த லெவல் ஆஃப் 49,800 இல்லையா. ஸோ கிளியரான ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் மார்க்கெட் இன்றைக்கி ரெசிஸ்ட் ஆகிருக்காங்க. அண்ட் சப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் டேவோட பிஓசியில் தான் சப்போர்ட் சிஸ்டமும் ஃபைண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தட்ஸ் ஹவு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அகெயின் கிளியர் இன் பேங்க் நிஃப்டி. ஸோ இன்னியோட பீபாக் பார்த்தீங்கன்னா 49,500க்கு மேலே கிரியேட் பண்ணியிருக்காங்க. இந்த லெவல்லேருந்து மார்க்கெட் மேலே வராங்கன்னா ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆர் ரெசிஸ்டன்ஸ் இஸ் 49,750 to 800. இதை தாண்டின ஒரு அக்செப்டன்ஸ் கண்டிப்பாக தேவை. அண்ட் அதை தாண்டியும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 50,000 கிளியர் ரிஜெக்ஷன் ஜோன் இருக்குது. பிகாஸ் இட்ஸ் அ சைக்காலஜிக்கல் நம்பர் ஆல்சோ. ஸோ பேங்க் நிஃப்டி இந்த லெவல்லேருந்து கீழே வராங்க அப்படின்னா பீபாக்லேருந்து கீழே வராங்கன்னா இன்னியோட இன்ட்ராடேயில் பையிங் எக்ஸஸும் பார்த்தீங்கன்னா பிஓசியும் நம்மளுக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. 49,000லேருந்து 49,250 ஜோன். ஸோ கிளியரான ஒரு சப்போர்ட். ஆன் பிரேக்கிங் திஸ் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நிஃப்டி எப்படி நம்ம 3 days ஆஃப் பிஓசி அண்ட் பீபாக்கோட சேம் லெவல்ஸ் பார்த்தோமோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி 2 நாட்களும் ஒரே இடத்துல பிஓசி அண்ட் பிஓசிஸ் வச்சுருக்காங்க இல்லையா. தட் இஸ் 48,800. ஸோ கீ ஜோன் டு வாட்ச். இந்த இடத்துல வந்து ஏதாவது சப்போர்ட் சிஸ்டம் கிடைக்குதா அப்படின்றது வந்து இட்ஸ் அ கீ திங் டு வாட்ச் ஃபார் பேங்க் நிஃப்டி அகெயின். ஸோ இங்கே நம்ம டிஸ்கஸ் பண்ண எல்லா லெவல்ஸுமே எஜுகேஷன் பர்பஸ் தான். ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த மாதிரி அனாலிசிஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா கைண்ட்லி டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு த சேனல். ஏன்னா உங்கள் லைக்ஸ் வந்து ரிசீவ் ஆகும்போது தான் எனக்கு தெரியும் இந்த மாதிரி அனாலிசிஸ் வந்து கண்டினியூவாக போஸ்ட் பண்ணலாமா அப்படின்றதுக்காக. ஸோ ஃபர்தர் மார்க்கெட் ப்ரொஃபைல் லேர்னிங்க்கு வந்து ட்ரைனிங்காக நீங்கள் கற்றுக்கணுன்னா யூ கேன் காண்டாக்ட் த வாட்ஸ்அப் நம்பர். Yeah, thank you all. Thanks for watching.